எஸ்ஏபிசி மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் யாருக்குன்னா பிசி மாணவர்களுக்கு. போலீஸ் மாணவர்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான தகவல். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பிசி மாணவர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தகவலாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நிறையா பேர் மாணவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. அது என்ன ஒரு தகவல்னால், பிசி மாணவர்கள் இந்த வரக்கூடிய பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய பிசி எக்ஸாமுக்கு 10th குவாலிஃபிகேஷன் கிடையாது. 10th குவாலிஃபிகேஷன் கிடையாது. 12th பாஸ் ஆனால் தான் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். போலீஸ் எக்ஸாமுக்கு 12th பாஸ் ஆனால் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பான முறையில் எல்லாரும் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி புது புது அப்டேட்டாக டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. பிசி மாணவர்கள் 12th பாஸ் ஆனால் தான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 10th முடிஞ்சு நிறையா பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. 12th முடித்தாதான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அஃபீஷியலாக அப்டேட் விட்ருக்காங்க. என்ன சார் புதுசாக ஒரு நியூஸை விட்டுக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் என்ன சார் செய்ய? போன வட்டம் பார்த்தோம்னா எஸ்ஏயில் ஏஜ் ரிலாக்ஸன் பாதி பேர்த்துக்கு எங்களுக்கு பாதிப்பாகுது. இப்போ 10th முடித்தாதான் இது 12th முடித்தாதான் பிசி எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். இப்படி புதுசாக விட்டானா நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோங்க, என்ன சார் ஆகுறது அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. நிறையா பேர் கமாண்டும் பண்ணியிருந்தீங்க போன வீடியோவில். இதற்கு ஒரே வழி, நாம் கேஸ் கொடுக்க வேண்டும். ஏன்னா இதை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம அடுத்த வரக்கூடிய மாணவர்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். நீங்கள் திடீர்னு சொன்னால் 10th படிச்சுக்கிட்டு இருக்கோங்க, 10th முடித்து படிச்சுக்கிட்டு இருக்கோங்க, பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி இப்போ திடீர்னு அவங்க எழுதாமல் போகிற நிலைமையில் இப்போ இருக்கிறாங்க. இப்படி பல சோதனைகளை டிஎன்யூஎஸ்ஆர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா சார்ன்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எஸ்ஐக்காண்டி எக்ஸாமுக்கு கொஸ்டின் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க அஃபீஷியலாக. அதை நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் விட்டுருந்தாங்க. அந்த கொஸ்டின் முடிஞ்சக்கப்புறம் மறுபடியும் ஒரு நியூ அப்டேட்டாக விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக மார்ச் எண்டு இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம கண்டிப்பாக எஸ்ஏ உடைய நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பிசியோடைய நோட்டிஃபிகேஷனை பற்றி போடுங்க சார் வீடியோ, எப்போ சார் வரும் பிசி எக்ஸாமுக்கு அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு எப்போ வரும்னா, மார்ச் ஏப்ரலில் எஸ்ஏவுடைய நோட்டிஃபிகேஷன் விட்றாங்கன்னா அதோடு அடுத்து ஒரு 2 மாதம் கழித்து ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கு இல்லை ஜூன் லாஸ்ட் வீக்கில் பிசி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். படித்து கொண்டு இருக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக நல்லபடியாக படிங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி, ஏன்னா போட்டிக்கு இப்போ ஒரு வேக்கன்சிக்கு அவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க. நான் போன வீடியோலேயே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எவ்வளோ பேர் ஒரு வேக்கன்சிக்கு எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்னு. அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்படி புது புது தகவல் கொடுக்குறனால எஸ்ஐ பிசி மாணவர்களுக்கு பாதிப்பு உள்ளாகுது. ஏற்கனவே எஸ்ஐக்கு ஏஜ் ரிலாக்ஸன் பாதி பேர் ஒரு 5000 பேர் 10,000 பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ புதுசாக வேறு பிசியில் 12th பாஸ் ஆனால் தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்படின்னு புதுசாக ரூல்ஸை போட்டு புதுசாக மாணவர்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி. அதை நம்ம எப்படி நம்ம திரும்பி இதை சொல்லணும்னா, நம்ம லெட்ரு மூலியமாகவும் கேஸ் கொடுக்குற மூலியமாக தான் நம்மளை எடுத்து சொல்ல முடியும். மீதி எது வழியும் நம்மளால் சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லணும்னு இருந்தால் நம்ம 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு சார் நீங்கள் அப்ளை இந்த மாதிரி அப்டேட் கொடுங்க, 12th முடிச்சதுக்கப்புறம் பிசியோடைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள் திடீர்னு கொடுத்தா நாங்கள் எப்படி சார் இது செய்கிறதுன்னு அப்படின்னு நம்ம தான் எடுத்து ஒரு லெட்ரு மூலியமாக எடுத்து கொடுக்கணும். ஏன்னா 10th முடிச்சு நிறைய பேர் குவாலிஃபிகேஷன் இருக்கனால நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க 2 வருஷம் 3 வருஷமாக. இப்போ அவங்களுக்கு என்ன செய்ய, எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் முடியாமல் போயிடும். அப்போ அதுக்கு என்ன வழி? கண்டிப்பாக ஒரு கேஸ் கொடுத்தே தான் ஆகணும். லெட்ரு மூலியமாக நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு அனுப்பிச்சி விட்டு தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அதே மாதிரி இந்த வட்டம் கண்டிப்பாக வேக்கன்சி அதிகமாக இருக்கும். எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி. வேக்கன்சி எஸ்ஐக்கு 1300லேருந்து 1500 வரையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பிசிக்கு 6000லேருந்து 7500 வரையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
எல்லோரும் நல்லபடியாக படிச்சிருங்க. இந்த வருஷத்தில் பாஸ் ஆக பாருங்கள். ஏன்னா அடுத்த வருஷம் வர வர புது புது ரூல்ஸாக போடுவாங்க. சிலபஸ் மாறும், கொஸ்டின் மாறும், ரொம்ப நிறையா நெருக்கடியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷத்துலேயே எக்ஸாம் பாஸ் ஆகி எல்லோரும் போக பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி, வணக்கம்.